ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ட்சுகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த எபிசோடில் லாஜிக்கே இல்லாமல் போகிற மாதிரி தெரியும், பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது போக போக இருக்கிற எபிசோடில் உங்களுக்கு புரிய வரும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்சுகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 16. சின்ன வயசில் அந்த ஹோப்லீஸ் இளம் கார்டை காமிக்கிறாங்க. நம்ம கொலானியானோட 5 நோபல்ஸில் ஒருத்தங்க இந்த கண்ட்ரியவோ சிட்டிசன்ஸையும் நான் எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அண்ட் ஒன்னியவோ பாதுகாப்பேன் அப்படின்னு சின்ன பொண்ணா இருக்கக்கூடிய லோரியா கிட்ட வந்து ஹோப்லீஸ் பேசிட்டு இருக்கான். எனக்கு ஞாபகம் இருக்கிற சின்ன வயசு மெமரினா அதுதான் அப்படின்னு சொல்லி இளம் கார்டு வந்து யோசிக்கிறான். இப்போ ஏதோ ஒரு மேஜிக் நெக்லஸ் ஒன்று இருக்கு, அதை எடுத்து அவன் போட்டுக்கிறான். அவர் என்ன ஒரு ரியல் மர்ச்சன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணல, பட் அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் ரொம்ப இறக்கத்தோட இருந்தோம்னா பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரோனாவை டெலிபதி மூலியமா கான்டாக்ட் பண்ணி திடீர்னு கான்டாக்ட் பண்ணதுக்கு சாரி, இந்த சிட்டில இருக்கிறவன் டீமன்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்த விட்டு போக வைக்கிறியா, என் ஸ்டூடெண்ட் சேஃப்டி எனக்கு கொஞ்சம் முக்கியம் நம்ம ஹீரோ சொல்லவும். சரி ஓகே, என் டீமன்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து வர வச்சிருந்தேன். கொஞ்ச காலத்துக்கு பழக்கி இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான் அப்படின்னு சொல்லி ரோனா சொல்றா. தேங்க்ஸ் ரோனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் நம்ம ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு ரோனா வில்லத்தனமா சிரிக்கிறா. இவா கிட்ட ஏதோ ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டு விட்டுருக்கான். கொசுனோகா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் பதிலுக்கு எதுவும் பண்ணல, ஸோ அவர் என் பாடியை கேட்டால் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு ஈவா நினைக்கிறா. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேட்ச்ல ஜெயிச்சிட்டு இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஈவா சொல்றா. உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விஷயத்த சொல்றான். பட் அது என்ன நமக்கு காமிக்கல. உண்மையாவா சொல்றீங்க நம்ம ஷாக் ஆகுறா. சீரியஸா தான் நம்ம ஹீரோ சொல்றான். நேற்றுக்கு மேட்ச் எப்படி போச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாமே பக்கவா தான் போகுது, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. நேத்து சீசர் ஃபைட் பண்ணது நான் பார்த்தேன், என் கூட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றது சொல்லியிருக்கேன் அப்படின்னு டோமவே சொல்றா. அந்த டோமவே லெவல் 1675. அவங்க கூட நான் டைரக்டா ஃபைட் பண்ண என்ன ட்ரைனிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்களோட வின்னிங் கண்டிஷனை நான் சாகாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சீசர் சொல்றான். நெக்ஸ்ட் குரூப் மேட்ச்ல வந்து மொத்தமே இவங்க குரூப்ல 3 பேர் தான் ஃபைட் பண்ண முடியும். யார் போகலாம் அப்படிங்கறத ராக் பேப்பர் சிசர் போட்டு முடிவு பண்றாங்க. கோசுனோகா உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈலம் கார்டு வந்து செம டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கான். அவன் மானாவை போஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு மெடிசன் சாப்பிட்டுருக்கான். பட் அது மட்டும் இல்ல, அவன் கழுத்துல இருந்த நெக்லஸ் அது மத்த மானாவை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ தப்பா படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஷீக்கி யோசிக்கிறான். எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படின்னு டோமவே மியா சொல்லவும் திடீர்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வெப்பனை ரெடியா வச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீலம் கார்டுக்கு அகேன்ஸ்டா ஃபுல் பவரையோ செலுத்துங்க கைஸ் அப்படின்னு ஜின் சொல்றான். நான் ஏன் அந்த நேரத்துல ராக் வச்சே தோத்துட்டு நீ டீனா வருத்தப்படுறான். ஷீஃபோவும் தோத்தது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. கோசுனோகா ஒன்னு நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈலம் கார்டு வந்து நம்ம ஹீரோ மேல இருக்கிற டென்ஷன் தான் அவன் ஸ்டூடெண்ட்ஸ் மேல காமிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஈலம் கார்டு போட்டிருக்கிற அந்த நெக்லஸோட பவர்னால ஈலம் கார்டு தன்னோட கான்சியஸை இழந்துட்டே வந்துட்டு இருக்கான். இந்த ஈலம் கார்டு ஆக்சுவலி ஹீபக்கை கூட ஃபைட் பண்ணி ட்ரைனிங் எடுத்திருப்பான். டீமன்ஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு நானும் உங்க கூட வந்திருப்பேன், பட் என் அகாடமியை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ நோபல் ஃபேமிலி, உன்னோட கனெக்ஷன்ஸும் முக்கியம் தான், ஸோ ஃபர்ஸ்ட் அகாடமியை முடி, அடுத்து எனக்கு தேவைப்படுறப்ப ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஹீபக்கி சொல்லியிருப்பா. என் லைஃப்ல ரெண்டாவது மறக்க முடியாத பொண்ணுனா அது ஹீபக்கி தான், அண்ட் ஃபர்ஸ்ட் நான் மறக்க முடியாததுன்னா அப்படின்னு ஈலம் கார்டு யோசிக்கிறான். ஹே நீ லோரியா தானே, என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் ஈலம் கார்டு, நம்ம சின்ன வயசுல ஒன்னா இருந்திருக்கோம், நீ அப்பவும் இதே ரிப்பனை தான் கேட்டிருப்ப அப்படின்னு நம்ம பேசுவோம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. கைஸ் இதுதான் கொலானியானோட 5 நோபல் ஃபேமிலிஸ்ல ஒருத்தியான லோரியான்னு சொல்லவும், கொலானியான டீமன்ஸ் அட்டாக் பண்ணி மொத்தமா கண்ட்ரோல்ல எடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையன் கேட்கறான். முட்டாள் வாய மூடு அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ சொன்னது கரெக்ட் தான், நான் லோரியா தான், நம்ம ரொம்ப சின்ன வயசுல மீட் பண்ணிருக்கோம், ஸோ அவன் கூட விளையாண்டதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு வா சொல்றா. என்னது ஞாபகம் இல்லையா, எனக்கு பண்ண அந்த பிராமிஸா பை வா மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி ஈலம் கார்டு வந்து டென்ஷன் ஆகுறான். கொலானியன் கண்ட்ரியே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நீ உன் உயிருக்கு பயந்து கோல மாதிரி ஓடி வந்துட்டியா, டீமன்ஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணிருக்க வேணா, அதுதானே நோபல்ஸோட கடமைன்னு கேட்கவும், நீ கோல மாதிரி உயிருக்கு பயந்து ஓடி வந்தது தப்பு, ஒரு நோபலா அதை எதிர்த்து நீ சண்டை போட்டிருக்கணும் அப்படின்னு ஈலம் கார்டு சொல்லவும், சாவை எப்படி இருக்கும்னு தெரியுமா, அதை பத்தி தெரியாம நீங்க 1000 வாய் பேசலாம், அதை ரியலா ஃபேஸ் பண்ணும்போது தான் அதோட உண்மையான பயம் தெரியும் அப்படின்னு சொல்லி லோரியா சொல்றா. என்ன பொறுத்தளவன் நீங்க தான் கோளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பவும், எங்க போற நில்ல அப்படின்னு சொல்லி அவன் லோரியாவை தள்ளி விடுறான். போதும் நிறுத்துங்கன்னு அப்பதான் நம்ம ஹீரோ ஷீகி கூட வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். அன்னைக்கு மட்டும் அந்த கோசுனோகா அங்க வரலன்னா நான் லோரியா கூட ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு ஈலம் கார்டு வந்து ஆக்சுவலி லோரியாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸ்ட்ராங்கான ஆளுங்களை தோக்கடிக்கிற லெவலுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் தேவையா, நான் உன்னோட அகாடமியில தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து அப்பதான் அவன்கிட்ட அந்த டேப்லெட்ஸை கொடுத்துருப்பா. இதை சாப்பிட்டா கோசுனோகாவோட நான் ஸ்ட்ராங்கா மாறிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவன் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுருப்பான். பட் அதுல நிறைய சைடு எஃபெக்ட் வந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இளம் கார்டு அவன் கான்சியஸ்னஸ் இழக்கிறான். பத்தாது எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான டோஸ் வேணும் அப்படின்னு அவன் கேட்டிருப்பான். அந்த மாத்திரையை ஆக்சுவலி கொடுத்ததே ரோனா தான். கேரன் உருவத்துல ஹியூமன் மாதிரி வேஷம் போட்டிருந்த அந்த டீமன் ரோனா தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. ஸ்ட்ராங்கா மாறுவேன் அவ தான் அந்த நெக்லஸையும் அவன்கிட்ட கொடுத்துருக்கா. பட் உண்மையிலேயே அந்த நெக்லஸ் அவனை ஸ்ட்ராங்கா மாத்தல. இளம் கார்டு கூட தனியா ஜின் மட்டும் ஃபைட் பண்றான். அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே வீக் தான். நேற்றை விட ஈலம் கார்டோட அட்டாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜின் பாக்குறான். சாரி கைஸ், நீங்க வர வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் தனியாவே ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு ஜின் யோசிக்கிறான். இங்க ஈசுமாவும் யோனோவும் போயிட்டு மத்த 6 பேரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஈலம் கார்டோட டீம்ல இருந்த மத்த 6 பேரையும் இவங்க 2 பேரை அசால்ட்டா அடிச்சு போட்டுருந்தாங்க. எங்க பண்ணி ஒருத்தியே 4 பேரை தோக்கடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி ஈசுமா பாக்குறான். சரி ஜின் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தா என்ன ஜின் நம்மளை விட்டுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு இவங்க பாக்குறாங்க. ஜின்னோட அட்டாக்லாம் சீரியஸ் டேமேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஈலம் கார்டோட டால்ஸுக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. ஏதோ
அனிமல் மாதிரி கான்சியஸே இல்லாம சும்மா அங்கேயும் இங்கேயும் கத்திய வீசிட்டு இருக்கான். ஏதோ தப்பா இருக்குன்னு சுத்தி இருக்கிற ஆடியன்ஸும் பாக்குறாங்க. ரெஃப்ரி அவன்கிட்ட ஏதோ தப்பா இருக்கு, மேட்ச் நிறுத்துங்கன்னு சொல்லவும் அவன் டால்ஸ் எதுவும் உடையல, அவனும் ஃபைட் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கான். ரெஃப்ரி சொல்லியிருந்தான், கூசுனோக நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சின்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கான். சின்ன போய் அவன் மூஞ்சிலேயே அட்டாக் பண்ணா அவன் பல்ல வச்சே இவனோட ஸ்வாட பிடிச்சிருக்கான். ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு ஈசுமாவும் யோனாவும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈசுமா வெண்மாதிக்கு யூஸ் பண்ணவும் யோனோ டேரக்டா போயிட்டு அவ ஸ்பீரை வச்சு அட்டாக் பண்றா. ரம்ரன் சிஸ்டர்ஸ் உண்மையிலேயே பயங்கரம் தான் அப்படின்னு ஹீரோ பாக்குறான். யோனோ கீழே விழ போகும்போது ரெண்டு பேரும் பிடிக்கன்னு ஓடி வந்து மோதிக்கிட்டு கீழே விழுந்துருந்தாங்க. ஃப்ளோட்டிங் ஸ்பெல்ல கூட வாப்பா என்னால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு வா கேட்கறா. ஒரு வழியா இவங்க ஈலம் கார்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கி அவனோட 3 டால்ஸுமே உடஞ்சிருது. வின்னர் நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்லி ரெஃப்ரியா அனௌன்ஸ் பண்ணியிருந்தான். நல்ல வேலை என் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, அந்த மேஜிக்கல் மெடிசன் நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்போ திடீர்னு பார்த்தா கிரௌட் எல்லாம் டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட் சீரியஸ் ஆகுறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா இளம் கார்டோட அந்த நெக்லஸ் வந்துட்டு அவன் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மான எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. மாஸ்டர் அவன் ஃபுல்லா மியூட்டேட் ஆயிட்டான், இனி அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஷீக்கி சொல்றான். இந்த டீமன் பவர் அப்படின்னா இதுக்கு ரோனா தான் காரணமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா ரோனா தான் டீமன்ஸ் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் டெக்னிக்கலி அவ ப்ராமிஸை பிரேக் பண்ணல, ஏன்னா எங்க டீமன்ஸ் எதுவும் இல்லையேன்னு தான் ரோனா சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்றான். ரோனா எனக்கு துரோகம் மட்டா, அந்த டீமன்ஸை நான் நம்பி இருக்க கூடாது, டீமன்ஸ் கூட ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சது தப்புன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாருமே ஏன் என் மாஸ்டர் எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி மியா வந்து செம டென்ஷன் ஆகுறா. கொலனியான நான் திரும்ப டீமன்ஸ் கிட்ட இருந்து கைப்பற்ற போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். டீமன்ஸ் கோஆபரேட்டிவா இருப்பாங்க, பேசியே அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ நினைச்சிருப்பான். ரோனா துரோகம் மட்டா, இவாக்கு பண்ண ப்ராமிஸை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லா கண்ட்ரியோட முக்கியமான ஆளுங்களையும் அந்த இடத்துல ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரோனாவோட கோலே. லோரியா நான் உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன், அது தப்பா அப்படின்னு சொல்லி இளம் கார்டு வந்து அப்படியே கண்ணீர் பண்றான். பட் அவனோட கடைசி மெமரியும் வந்துட்டு ஃபுல்லா ஷேட்டர் ஆகுது. இளம் கார்டு அவன் ஹியூமனிட்டி இழந்து இப்போ ஒரு மாஸ்டர் மாதிரி மாறுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த ரோனா நம்ம ஹீரோ கூட கோஆபரேட்டிவா இருக்கிற மாதிரி நடிச்சு நம்ம ஹீரோவை ஏமாத்திட்டா. உண்மையிலேயே அந்த டீமன் ரோனா ரொம்ப மோசமானவா தான். ஒரு பக்கம் மொத்த பிசினஸையும் ஏன்ட்ட கொடுத்துருன்னு ஹியூமன்ஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் டீமன் ரோனா வேற ஏமாத்திட்டா. ஹியூமன்ஸ் டீமன்ஸ்னு எல்லாருமே நம்ம ஹீரோவை ஏமாத்தி நம்ம ஹீரோ இப்ப சமக்கடுப்பாயிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனிதான் கதையை வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.